ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் வந்திருக்கோம். கொச்சின் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக கொச்சின் வந்திருக்கோம். என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்கர் கிட்டுக்கு அப்ளை பண்ண வந்துருக்குங்க. பேங்கர் கிட்னா தப்பு தப்பு சத்தம் வரும், அதுதான் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கோம். இது சும்மா ஒரு கேரேஜுங்க கேரளாவில். இவங்க வந்து பஸ்ஸுக்கெல்லாம் லைட்டிங்லாம் பண்ணுவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா காருக்கெலாம் பேங்கர் கிட் போடுவாங்க, எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் போடுவாங்க. இப்போ வந்து காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு வந்து கிளம்பி வந்துட்டோம். கொச்சின் கரெக்டாக அந்த பேங்கர் கிட் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொச்சின் வந்தாங்க. ஷார்ப்பாக நான் ஸ்டாப்பாக 6 ஹவர்ஸில் வந்துட்டோம். 380 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் பைப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போடுவாங்க. அந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக் வைப்பாங்க. ஸ்பார்க் ப்ளக் வச்சு தனியாக ஒரு ஸ்டார்டிங் காயில் எடுத்து அதில் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நெருப்பு மாதிரி வருங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோல்ஸ் போட்டாங்க. ஹோல்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக் வச்சு அந்த சுற்றியும் பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிக்கிறாங்க. வெல்டிங் அடித்தா தான் அந்த லீக்கேஜ் ஆகாது அந்த ஸ்மோக். பார்த்திங்கன்னா பாருங்க, நல்லா வெல்டிங் வச்சுட்டாங்க. கைஸ் இது பார்க்க நல்லா இருக்குது. இது நைட்டில் பார்த்தா தாங்க நல்லாயிருக்கும். பகலில் பார்த்தா உங்களுக்கு நல்லா அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியாது. நைட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம். கைஸ் இதுதான் கைஸ் நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட் டைம் பர்ஃபார்மன்ஸ் பேங்கர் டேங்க்லாம் கழட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க கைஸ். இப்போ கைஸ் ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க கைஸ். இப்போ பாருங்கள், அந்த சவுண்டை ஆட் பண்ணுறேன், பங்கமாக இருக்கும். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி வரும்னு. கேஸ் அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து கொச்சின் வந்துட்டோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துல கொச்சின் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான். அப்படியே வந்து கொச்சின் அந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே ஒன் டே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்குங்க. கொச்சினில் பீச்சில் இருக்கோம் கைஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கொச்சின்லேயே ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு பூச்சி டோட்டி பப்புங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் பங்கமாகுது. கைஸ் கல்லூரில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா சிக்கன் என்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு எக் ரைஸு, இது பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையு. இது பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொன்னாங்க. கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மீன் நாமளே பிடிக்கலாமா? பாருங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு தூண்டில் ஒன்று கொடுத்துறானுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் ஒன்று கொடுத்துறானுங்க, ஒரு இது ஒன்று கொடுத்துறாங்க. நாம் இங்கே மீன் பிடிச்சிக்கிறது தான். மீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒன்றும் இல்லை, இதில் வெறும் தூண்டில் மட்டும்தான் இருக்கு. கோர்த்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா போட்டு இதில் புழு ஏதோ ஒன்று வந்து இற வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரும். இதில் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா முயல் குட்டி அழகாக இருக்குது. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குதுங்க. என் கை மோதுங்க, ஆனால் பயப்படல.
அழகாக இருக்குது. எதுக்கிட்ட இப்படி இழப்படுக்குதுன்னு தெரிலங்க. பாருங்க எவ்வளோ இழப்படுக்குதுன்னு. கைஸ் இது சொல்லி ஆகணும் உங்களுக்கு. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நம்மளுடைய வண்டியை இந்த கப்பலில் போகிறது வந்து ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இந்த ஒரு கப்பலில் ஏற்றி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொச்சின் வந்து ஒரு சின்ன சின்ன தீவு மாதிரி தாங்க இருக்குது. அங்கே போகிறதுலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த கப்பல் தாங்க பயன்படுத்துகிறாங்க. கப்பலில் வண்டி ஏற்றி அந்த மாதிரி தாங்க பயன்படுத்துகிறாங்க. வாங்க உள்ளே போயிட்டு நான் வந்து கண்டு முடுறேன். பார்த்திங்கன்னா வண்டிலாம் வெளியே வருது. அந்த வண்டி வெளியே வந்த உடனே நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா வைப்பின் கொச்சின் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா கொச்சின் ஃபோர்ட் கொச்சினுக்கு அங்கே போவோம். நம்ம இப்போ ஒரு வண்டிக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வண்டிக்கு கொண்டாந்து உள்ளே சேஃபாக வந்து நிறுத்திட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நிறையா பேர் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தினசரி இதே தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நம்மளுக்கு வந்து புதுவிதமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இதெல்லாம் இது இருக்காது. வழக்கம் போல் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா துறைமுகம் நிறையா இருந்துச்சு. அப்படியே போட்டில் போயிட்டு சுற்றியும். ஆனால் கொச்சினில் நிறையா போட் இருக்குங்க. நிறையா பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது. இருங்க அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த வியூவை. அப்படியே ஸ்டாண்ட் போட்டு அப்படி நின்றுக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு போகும். கப்பல் பாருங்கள் நிறைய இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் எடுத்திருந்தோம். ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். 2 ரூம் கைஸ். ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் அலோடு. நாங்கள் 4 பேர் இருந்திருந்தோம். இது ஒரு ரூமு. ஏசிலாம் இல்லைங்க. ஏசி இருக்குது, ஆனால் அதை வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ஏசி. கொச்சின் ஃபோர்ட் பீச்சுங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்பரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இங்கெல்லாம் போட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. பெரிய பெரிய ஷிப்லாம், கார்கோ கண்டெய்னர் ஷிப்பு, கூட்ஸ் ஷிப்பு நிறையா இருக்குதுங்க. பாரு எங்களுக்கு முன்னாடி கூட ஒன்று போது பாருங்கள். எத்தா பெருசுங்க. வீடியோவில் பார்க்கறது உங்களுக்கு சின்னதாக இருக்குதுங்க. எட்டாவது போதும் பெருசாக இருந்துச்சுங்க. அந்த நிறையா எனி டைம் போயே இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா வேகம் பார்த்தீங்கன்னா உள்ள தாங்க போகுது. நைட் டைமில் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து கடலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்பரு, கண்டெய்னர்ஸ் லோட் பண்ணுறது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் நிறையா வந்து கப்பலில் இறங்குதுங்க. இங்கே அங்கே கருமுடிலாம் பெரிய பெரிய கப்பல் போச்சுங்க. பார்க்குறதுக்கு அந்த சிறுசுன்னு காற்றடிக்கிறதுக்கு சூப்பரான வைப்பாக இருக்குதுங்க. காற்று எனி டைம் அடிச்சுக்கிட்டு. கொச்சின் தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். பயங்கரமாக இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பாருங்க பேக் கேமரா காமிக்கிறேன். கப்பலாம் நிறையா போதுங்க கைஸுங்க. இந்தியாவிலே கொச்சியில் தான் கைஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள தான் போயிட்டுருக்கோம். வாங்க. கைஸ் வாட்டர் மெட்ரோ அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ் ரைடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மெட்ரோலே தான் போகணும். நல்லா இருந்துச்சுங்க. உள்ளே வீடியோ எடுக்க முடியல. வீடியோ வந்து நிறைய பேர் ரஷ் இருந்தாங்களா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. கைஸ் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஒரு ஹெட்டுக்கு 2000 rupees. ஆமாம் சார், இந்த மாதம் அவர் கேட்டுக்கிறேன் கைஸ். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மட்டும் வண்டி ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஓட்டுங்க கைஸ். ஏன்னு கேளுங்க, நான் என்னோட பில்லியன் டிரைவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் கைஸ். என்னன்னா ஹெல்மெட் போடுன்னு. அவன் வந்து ஹெல்மெட் போட்டு வராமல் ஒரு இடத்துல தான் ஒரு 4 கிலோமீட்டர் ஹெல்மெட் போடாமல் வந்திருப்பான். பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருப்பாங்க. கேஸ் விழுந்து போச்சு 500. நம்ம தான் 500 கட்டணுங்க. அது மாதிரி கேரளா பக்கம் வந்தீங்கன்னா ப்ராப்பராக ஹெல்மெட்டு, ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்துருங்க. நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் பயங்கரமாகும். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஹெல்மெட்டில் மட்டும் போட மாட்டான். ஆனால் எடுத்துகிட்டு வந்தான் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் ஹெல்மெட் போடல. சில கேமரா இருக்குங்களா, அதனால் போட்டாங்க ஃபைன் 500. இப்போ தான் கட்டி முடித்த மனசே வலிக்குது அந்த 500 கட்டும் போது. கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோவில் என்ன எப்படி வருமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேருந்து எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் கொச்சியிலேருந்து மெரைன் டிரைவ்னு வந்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் கொச்சினுக்கே போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து ரூம் எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வந்தால் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. இந்த வாட்டர் மெட்ரோவில் வந்தால் பார்க்க போனால் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அதனால் இதை விட்டுட்டா கடைசி போட்டுது விட்டுட்டா நாங்கள் 30 கிலோமீட்டர் பஸ்ஸை பிடிச்சி சுற்றி தான். ஏன்னா பைக் அந்த பக்கம் இருக்குது. ஆமாம், போயிட்டுருக்கோங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகலில் வந்தால் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து நைட் டைம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து நைட் டைம் சூப்பராக இருக்குதுங்க. சில காற்றடிச்சுக்கிட்டு ஒரு நாளாவது நல்லா இருக்குதுங்க. உள்ள ஏசிங்க ஃபுல்லாக. உள்ள பாருங்க இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வந்து ஏசி. நாம முன்ன வரும்போது பார்த்தீங்கன்னா நின்றுட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டோம். எல்லாம் உட்காந்துட்டாங்க. இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை கைஸ். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கலில் பேட்டரியில் ரன் ஆகுதுங்க. இந்த வந்து மோட்டார்லாம் எதுவுமே இல்லை. அங்கே தெரியுதுங்களா லாஸ்ட்டாக, அதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணுறதுங்க. இப்போ இதுவும் ஒரு புது விதமாக இருக்குதுங்க. போட்டும் வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுதுங்கிற இங்கே தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் கைஸ். ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். Day 1 நம்ம ட்ரிப்பெலாம் பிளான் பண்ணி வரலங்க. வண்டிக்கு அந்த பேங்கர் கிட்ட மட்டும் தான் வந்தோம். சரி அப்படியே பக்கத்தில் தானே கொச்சின் இருக்குது, 1 டே ஸ்டே பண்ணிட்டு போயிடலான்னு வந்தோம். ஏதோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு 4-5 இடத்த பார்த்துட்டு நாளைக்கு எங்கே போகிறோன்னு தெரில. சரிங்க, இதோட நான் விளாக் என் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு புதிய விளாகில் பார்க்கலாம் கைஸ்.